நேரத்தை உங்க அப்பா கிட்ட இருந்து சுற்றி விடுவோம். அவரும் எழுந்துறாரு. அப்புறம் கேட்டு நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது KTV non-stop கொண்டாட்டம். ஏற்றுக்கிட்டு டிவி அமைப்புங்க. 4 வருடங்களாக மூட்டு வலி, இடுப்பு வலியால் அவதிப்பட்டவர் மர்ம சிகிச்சைக்கு பின். நான் உக்கமரம்பாத்திலேருந்து வரேன். என் பேரு மகேஸ்வரி. 4 வருஷமா இருந்தது எனக்கு முட்டி வலி, இடுப்பு வலி. அது முட்டி வலி இருக்கும்போது கால் கூட இப்படி நீட்ட முடியாது, நீட்டி அப்படி இப்படி மடக்க முடியாது, எழுந்திரிச்சு நிற்க முடியாது, உட்கார முடியாது. டிவியில பார்த்தோம் பிஸ்தா பருப்பு இது பண்ணி வச்சுருந்தேன். டிவியில பார்த்துட்டு எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாரு, போய் பார்க்கலாம் ஒரு ஆசை பாட்டியார் ஆஸ்பத்திரி. இங்க பார்த்தோம், முந்திரி பருப்பு, ஊசி இல்லை, வேற எதுவும் இல்லை, வரும் மருந்து மாத்திரை மசாஜ் பண்றாங்களோ நல்லா ஒருத்தர் பாசி பருப்பு எல்லாம் ஒருத்தர் கொடுக்குறோம். பண்ண பிறகு வலியெல்லாம் குறைஞ்சிங்க. சாஞ்சி சாஞ்சி தான் நடந்து வந்த நேரம் நிமிட முடியல, டால்டா. இது ஒரு 2 நெய் பாக்கெட், காலை நீட்டுறேன், மடக்கிறேன், 5 கிலோ வெல்லம். எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே அப்படின்னு என்ன சொல்றது, அங்கங்க அப்படியே பிச்சு விகட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு என் உடம்பே. இப்போ தண்ணி மொத்தம் வந்துச்சு, உடம்புல இருக்கிற தண்ணி மொத்தம் நல்லா நீர்லாம் வச்சிருச்சு. இப்போ நல்லா இருக்குது, கை காலெலாம் அந்த விகட்டமா இருக்கிறதுலாம் இல்லை, இப்போ நல்லா நார்மலா இருக்குது. 4 வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் மர்ம சிகிச்சைக்கு பின். நாங்கள் ஈரோட்டிலிருந்து வரேங்க. என் பேர் மன்சூர், எங்கள் ஒய்ஃப் பேர் சுனேதா. அவங்களுக்கு மூட்டு வலினால 4 வருஷமா ஆஸ்பத்திரிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வெளியே போய் இங்கிலீஷ் மெடிசன்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்து சரியில்லை. 4 வருஷமா மொழியெல்லாம் வீங்கி இருந்து வீக்கமாக இருந்து நடக்க முடியாமல் சிரமப்பட்டு இருந்தாங்க. நாங்களும் மருந்து மாத்திரெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம், ஒன்றும் வலி எதுவும் கேட்கல. ஆயில்மெண்ட்டும் கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, எதுவும் சரியாகல. நாங்கள் டிவியில் ஆர்ஜே ஹாஸ்பிட்டலோட விளம்பரத்தை பார்த்தோம். சென்னை ஆர்ஜே ஹாஸ்பிட்டல் ஹெட்பருக்கு நாங்கள் 5 நாள் சிகிச்சை பெற்றுட்ருக்கிறோம். இப்போது 4வது நாள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா நடக்க பிடிக்க நல்லா சிரமம் இல்லாமல் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வீல் சேரில் தான் கூட்டிகிட்டு வந்தோம். வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஒரு 4 நாள் பார்த்ததுக்கப்புறம் அவங்களே இப்போ எழுந்திரிச்சு நடந்து ஹாஸ்பிட்டல் கீழே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, மேலேயும் வராங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அவங்களுக்கு. மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் மர்ம சிகிச்சைக்கு பின். நாங்கள் பூந்தமல்லியிலிருந்து வரோம். என் மனைவி சுகுணா. இந்த அம்மா கீழே விழுந்துட்டதால முட்டி வலி இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே எங்கள் அக்கா கூட பிறந்த அக்கா இடுப்பு வலிக்கு வந்திருந்தாங்க ஆர்ஜேஆருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொல்லி மகளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் ஒரு 4 நாள் முன்ன வந்தோம். வந்த உடனே இந்த மசாஜ், அந்த ஆயில் தெரப்பி எல்லாம் செஞ்சது. இப்போ அவங்க முதல்ல ரொம்ப நடக்க முடியாத சூழ்நிலை இருந்தது, குளிச்சுட்டு வர மாதிரி இருந்தது. இப்போ அது 3 நாள், இப்போ இது 4வது நாள். 4வது நாள் அன்னைக்கு இப்போ பண்ண உடனே நல்லா இருக்கு. இப்போ அவங்க நடக்கிறாங்க. கழுத்து முதுகு தண்டில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் கிரீவவஸ்தி, பொய்கிலி, பிச்சு, நாடி ஸ்வேதம், பிண்ட ஸ்வேதம், கட்டிவஸ்தி போன்ற பிரத்யேக ஆயுர்வேத சிகிச்சைகள் கொடுப்பதன் மூலம் ஆரோக்கியமாக வாழலாம். மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் 1 மாத சிகிச்சைக்கு பின். 3வது வரலாம். என் பேர் பிரசாந்த், அப்பா பேர் பார்த்தீங்கன்னா முருகன். கேரளாவில் 3ஆரில் இருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. 1 வருஷமா நடக்கவே முடியல. பாத்ரூம் போகிறது கூட 2 பேர் போகணும் கூட, அவரால் நடக்க முடியாது. வாக்கரை கூட நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். நாங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் விளம்பரம் பார்த்தோம்.
பார்த்துட்டு நாங்கள் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவால் சுத்தமாக ஒரு எட்டு கூட வைக்க முடியாது. கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு வந்தோம். 2 பேர் தான் பிடிச்சி 2 மூணு போட்டு வந்து இங்கே வந்து உட்கார கூட முடியல. தனியாக உட்கார முடியல, ரொம்ப நேரம் உட்கார முடியல. 5ஆம் தேதி வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. 1 மாதம் கூட ஆகலை. இப்போ அவரே பார்த்தீங்கன்னா நடந்து வந்துடுறாரு. இப்போ 1 மாதத்துக்குள்ளேயே இவ்வளோ எங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. எவ்வளவோ பரவாயில்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிக்கினே வருது. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டருக்கும் ரொம்ப நன்றி. 3 வருடங்களாக முதுகு வலி, கால் வலியால் நடக்க முடியாமல் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின். நான் திருநெல்வேலியிலிருந்து வரேன். என் பேரு ரமாபாய். எனக்கு 3 வருஷமா பேக் பெயின், கால் நடக்க முடியாம இருந்தேன். இப்படி இந்த வயசுலயே நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? வயசு இன்னும் இருக்கு. இப்பவுமே நம்ம அடுத்த ஆள் உதவியால நம்மளால எதுனாலும் கைத்தாங்களா கூட்டி போற அளவுக்கு இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப நொந்து அழுதுருக்கேன். எத்தனையோ நாள் சாப்பிடாம என்னால இருந்திருக்கேன். கொஞ்ச நாளாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்போ நம்ம 2 பெண் குழந்தைங்க இருக்கு. நம்ம எதுவும் ஒன்னாயிட்டுனா அவங்கள பாக்குறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வேற நான் தள்ளப்பட்டுட்டேன். எங்க வீட்டுக்காரங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படி இருக்கு, என்ன செய்ய, இந்த வயசுலயே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்க நிலைமைதான் நாங்க டிவியில பார்க்க வளர்ந்துறோம். சரி, நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மன நிறைவு இருக்கு. நல்லா ஆயிட்டேனா இப்போ எந்திரிச்சு எங்கெல்லாம் நடக்கேன், எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. ஆனா எங்க ஆர்ஜி ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்மார்களுக்கும் அங்க வேலை பார்க்குற அட்டண்டர் எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க. நல்ல மன தைரியமா நல்ல மனிதர், கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம், நல்ல உறுதியா பேசுறாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா நான் இருக்கேன். ஆர்ஜி ஆஸ்பத்திரிக்கும் டாக்டருக்கும் நான் ரொம்ப நன்றி, மனசார நான் நன்றி சொல்றேன். அடுத்து முதுகு தண்டில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் கிரீவவஸ்தி, பொடிக்கிளி, பிச்சு, நாடி ஸ்வேதம், பிண்ட ஸ்வேதம், கட்டிவஸ்தி போன்ற பிரத்யேக ஆயுர்வேத சிகிச்சைகள் கொடுப்பதன் மூலம் ஆரோக்கியமாக வாழலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மத்திய மாநில அரசுகளால் அங்கீகாரம் பெற்ற மருந்து பரிசோதனை நிறுவனங்களின் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஹெர்பல் மருந்துகளை கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 6 மாதங்களாக கால் வலியால் நடக்க முடியாமல் அவதிப்பட்டவர் மர்ம சிகிச்சைக்கு பின். ஐயா, நான் இளங்கோ புதிய புதுசுல என்னுடைய தொழில் அயன் பண்ணும் தொழில். வேலைக்கு போக கால் வீங்கும் வற்றும் திடீரென்று நான் ஒரு 6 மாத காலமாக வருத்தப்படிக்காக ஆகிவிட்டேன். நான் வீட்டில் உள்ள டிவியை பார்த்து கொண்டு உடல்நிலை சரியில்லாம் உள்ளே போவாங்க, பார்த்து கொண்டு வெளியே வருவாங்க, நன்றாக வருவார்கள். அதை பார்த்து கொண்டு விட்டு நான் என் மனைவி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஆர்ஜிஆர் பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கலே பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நீ ஏன் பொம்பளை கொலோ போட வேண்டியதானே? மோகரட்டை பாரு. நல்லா வெந்துச்சு, எல்லா கடை வெந்துச்சு. பொங்கலோ பொங்கல். டம்ளர்ட்ட போட்டு இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.